சனிப்பெயர்ச்சி. நம்ம சனிப்பெயர்ச்சி பற்றி நிறைய பேசிட்டோம். ஆனால் இப்போ பேச போகிறது ஒரு வித்தியாசமான தலைப்பு. சனிப்பெயர்ச்சியை மீண்டும் எடுக்கிறோம். என்ன சார், நான் ரொம்ப பேசிட்டீங்களே, விட்டுருங்களேன் அப்படின்னு கேட்கலாம். சொச்சோ, நான் அப்படி பேச விரும்பலை. இந்த சனி நம்ம கிட்ட எப்படி விளையாட போறார் அப்படிங்கிறது, நாம எப்படி சனி கிட்ட விளையாட போறோமோ அப்படிதான் சனி நம்ம கிட்ட விளையாட போறார். ஓகேவா? அப்ப சனி நம்ம கிட்ட விளையாடாம இருக்க என்னென்ன செய்யணும்? அதாவது ஒரு பக்கம் திருக்கணித பஞ்சாங்கத்துல சனி பயிற்சி நடந்துட்டுங்கிறாங்க, வாக்கிய பஞ்சாங்கத்துல சனி பயிற்சி நடக்க போகுதுங்கிறாங்க. வாக்கிய பஞ்சாங்கக்காரவங்க கவலைப்படாத, இப்ப சனி பயிற்சி இல்லைங்கிறாங்க. திருக்கணித பஞ்சாங்கக்காரவங்க என்ன சொல்றாங்க, நீ சந்தோஷமா இரு, சனி பயிற்சி இப்போ அப்படிங்கிறாங்க. எந்த பஞ்சாங்கத்தை பார்க்கறதுங்கிறத விட சனிக்கு என்ன பிடிக்கும், சனிக்கு என்ன பிடிக்காது, அதை முதல்ல நாம தெரிஞ்சுக்கிட்டு இந்த நாளில் இருந்து அப்படி நடக்க ஆரம்பிச்சா, அது அர்த்தாஷ்டம சனியா இருக்கட்டும், அஷ்டம சனியா இருக்கட்டும், ஏழரை சனியா இருக்கட்டும், நம்மள ஒண்ணுமே பண்ணாது. பார்க்கலாமா? சனிக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வாழணும், இதை பத்தி தான் ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். தொடர்ந்து பாருங்க. கன்னி ராசி, சனி என்ன நினைக்கிறார், அவர் என்ன சொல்றார், நான் எப்படி நடக்கிறது, இவ்வளவுதான். கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கண்டகச்சனி 7ஆம் இடத்துக்கு வரார். வானவில்ல எத்தனை நேரம் வானவில் சொல்லுங்க? எஸ், 7. சிரஞ்சீவிகள்னு சொல்லுவா, எத்தனை? 7. சப்த ரிஷிகள் 7 இல்லையா? சப்த நாடி 7. 7ங்கிறது ஒரு அழகான வளர்ச்சியான விஷயம். வளர்ச்சி எப்ப வரும்? விட்டு கொடுத்தா வரும். அவ்வளவுதான் சனி சொல்றார். எல்லாம் பண்ணிட்டு சனிதான் காரணம்னு சொல்லக்கூடாதுன்னு சனி சொல்றார். எப்பயுமே ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, 7ஆம் இடத்திற்கு சனி வரும் பொழுது இந்த வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் எந்த ஹார்ட்டையும் ஹர்ட் பண்ணாம இருக்கணும். இதை சனி சொல்றார், நான் சொல்லல. கன்னிராசிக்காரர்கள் என்னைக்குமே ஹர்ட் பண்ண மாட்டீங்க, உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க நிறைய நல்லது செய்யணும்னு ஆசைப்படுறவங்க, புகழ் பெறணும்னு ஆசைப்படுறவங்க, 4 பேருக்கு உதவி செய்யணும்னு ஆசைப்படுறவங்க, நீங்க நல்லா வரணும்னு ஆசைப்படுறவங்க, உங்களை நல்லா உயர்த்திக்கணும்னு ஆசைப்படுறவங்க, தன்னம்பிக்கை உடையவங்க. ஆனா பக்கத்தில் உள்ளவங்களாம் நம்மளை வாழ விடுவாங்களா? எவ்வளவு போட்டிகள், எவ்வளவு பொறாமைகள். நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே நமக்கு எகெயின்ஸ்டா இருப்பாங்க. இவ்வளவு நாள் நீங்க செஞ்ச எல்லா விஷயத்துக்கும் பச்சை கொடி காட்டிட்டு திடீர்னு இப்ப சிவப்பு கொடி காட்டுவாங்க. இப்பதாங்க நாம கொஞ்சம் அவ்வளவுதான். எந்த ஹார்ட்டையும் ஹர்ட் பண்ணிடாதீங்க. அப்புறம் அவங்க பேச, நீங்க பேச, குடும்ப தகராறுகள் வர, சண்டை வர, சனிக்கு பேர் போவ, ரிப்பேர் ஆகும் சனி பேர், நம்ம லைஃப் ஸ்பாயில் ஆகும். சனி அதை விரும்பல. இப்ப அதை சொல்றதுக்கு தான் என்ன அனுப்புனார், நான் தான் சனி. இப்ப அப்படி வச்சுக்கோ, தப்பு இல்லை. நம்ம கேரக்டர் ரோல் எது வேணாலும் எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இந்த வாரம் நான் சனி ரோல் எடுத்தேன்னா அடுத்த வாரம் குரு ரோல் எடுப்பேன். குரு பயிற்சி படம் போடும் போது வந்துடுவேன். அப்ப கன்னிராசிக்கு என்ன சொல்றேன், இப்ப நான் தான் சனி ரோல் வந்திருக்கேன். இந்த பார், வார்த்தையை விட்டுறாத. உன் வளர்ச்சி பொறுக்காம யாராவது பேசுவாங்க, அவங்கள ஹர்ட் பண்ணிடாத. அவங்கள ஏதாவது நசுக்கணும் போல இருக்கும், என்ன பண்றது, நசுக்கி அவன் திருப்பி பேசி நமக்கு அது கேட்க நம்மளால முடியாத. பகவான் அப்படி நம்மள படைக்கலையே, அவன் ரொம்ப கலீஜியா பேசிடுவான். அதெல்லாம் கேட்டுட்டு நடக்கிற அளவுக்கு நமக்கு பிராணம் போயிடும், நடக்கவே முடியாது. அவன் பேசுனதே ஞாபகத்துல வரும். அப்ப என்ன பண்ணலாம், அவனை எல்லாம் ஹர்ட் பண்றதுக்கு சும்மா இருக்கலாம். அவன் ஹார்ட்டே இல்லாதவன்ட்டு போய் ஹார்ட்டை ஹர்ட் பண்ணி என்ன பண்ண போறோம்? சரிதானே? அப்போ கன்னிராசிக்காரர்கள் வார்த்தைகள்ல கவனமா பேசுவோம். ஹஸ்பண்ட் ஒய்ஃப், பிள்ளைகள், அப்பா அம்மா, ஒரு பிஸ்னஸ்ல இருக்கிறவங்க, லீடர்ஸ் அண்ட் பொலிட்டிஷியன்ல இருக்கிறவங்க, அதாவது லேபர் முன்னாடி மேல இருக்கிறவங்க சொல்லுவாங்க, ஓனர்ஸ், எல்லா உறவுக்குள்ளேயுமே இந்த வேர்ட்ஸ் ரொம்ப முக்கியம். எந்த உறவா இருந்தாலும் சரி,
அதை மட்டும் கன்னிராசிக்காரங்க இந்த வருஷம், அது 2.5 வருஷத்துக்கு இந்த சனி என்ன சொல்றாரு, 7ஆம் இடத்துக்கு வராரு. உனக்கு அழகிய வானவில்லை போல் உனக்கு வாழ்க்கையை கொடுக்க போறேன். வானவில்லை 7 நேரம் இருக்கும், மாறி மாறி தான் இருக்கும் உன் லைஃப். இன்னைக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கும், நாளைக்கு வேற ஒரு மகிழ்ச்சி இருக்கும், நாளைக்கு வேற ஒரு மகிழ்ச்சி இருக்கும். இதையெல்லாம் நான் கொடுக்க போறேன். ஆனா நீ அதுக்கெல்லாம் தகுந்த மாதிரி உன்னை அப்படி அப்படியே மாத்திக்கிட்டே வரணும். திங்கக்கிழமை இருந்த மாதிரியே நான் செவ்வாய்க்கிழமை இருப்பேன், செவ்வாய்க்கிழமை இருந்த மாதிரியே புதன்கிழமை இருப்பேன், நீ முடிவு பண்ணிட்டு வராத. இது நான் சொல்லல, சனி சொல்றார் கன்னிராசிக்காரங்கள்ட்ட. அப்போ ஒவ்வொரு மனிதர்களை சந்திக்க போற, ஒவ்வொரு மனிதரோட குணத்தை சந்திக்க போற, அதுக்கு எல்லாத்துக்கும் தகுந்த மாதிரி மாற போற. இந்த தஞ்சாவூர் பொம்மை யாரு ஆட்டினாலும் ஆடும், அதே மாதிரிதான் ஆடும். இவர் தெரிஞ்சவர் ஆட்டினாருன்னு வேற மாதிரி ஆடாது, 40 வயசுல உள்ள ஒரு ஆட்டினாருன்னா வேற மாதிரி ஆடாது, 12 வயசு போய் ஆட்டினாருன்னு வேற மாதிரி ஆடாது, ஒரே மாதிரி ஆடும். கன்னிராசிக்காரங்க தஞ்சாவூர் பொம்மை மாதிரி 7வது இடம் வானவில் ஒரு செகண்ட்ல மறைஞ்சிரும் இல்லையா? ஆனா அதோட தன்மை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால ரொம்ப பிடிச்சவங்க நீங்க. அதனால இந்த வாரத்தை இந்த பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சி, சனி சொல்ற ஒன்னே ஒண்ணு, வார்த்தையை விட்டுறாதீங்க. அதை மட்டும் கண்டிப்பா செய்யுங்க. சனி உங்களோட கூட இருந்து உங்களை ஹெல்ப் பண்ணுவார். ஒரு மனுஷனை நல்லா அழகா புரிஞ்சுக்கிங்க. ஒவ்வொரு மனிதர்கள் ஒவ்வொரு மாதிரி, நிறம் மாறும் மனிதர்களோடு நாம் இருக்கிறோம். அந்தந்த நிறத்துக்கு தகுந்த மாதிரி நாம் பழக வேண்டும் அப்படிங்கிறத மட்டும்தான் சனி சொல்றார். அப்படி இருந்தா சப்த மாதாக்கள்ல வாராகிய நீங்க இருப்பீங்க. இன்னும் சொல்ல போனா 7 அம்பாலும் சேர்ந்து நீங்க இருப்பீங்க. உங்களை ஜெயிக்க யாராலையும் முடியாது, தோக்கடிக்க சுத்தமா முடியாது. ஆனா உங்களை சங்கடப்படுத்துறதுக்கு எல்லாராலையும் முடியும். வாய்ப்பு கொடுத்துடாதீங்க. இதுதான் சனி சொல்றார், நான் சொல்லல. வாழ்த்துக்கள், நல்லதே நடக்கும்.